இதுக்கு தான் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்கிறது. 2007 அமெரிக்கா. பியர் பாட்டில் கலெக்டரான டானு அவர்கிட்ட இருந்த ஒரு 150 வருஷம் பழமையான பியர் பாட்டிலை ஈபேல ஆக்ஷனில் விடலான்னு ஒரு போஸ்ட் போடுறாரு. அவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஆல் ஷாப்ஸ்ன்ற அந்த பிராண்ட் நேமில் ஒரே ஒரு பியை மட்டும் மிஸ் பண்ணிடுறாரு. அந்த டைம்லலாம் இன்டர்நெட் அவ்வளோவா வளரல. கரெக்டான ஸ்பெல்லிங் போட்டால் தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஆக்ஷனுக்கு யாருமே கலந்துக்கல, 2 பேர் மட்டும்தான் வராங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் அந்த பாட்டிலை வெறும் $300 வாங்கிட்டு போகிறாரு. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 25,000 ரூபா. ஆனால் சம்பவமே இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. அதை வாங்கிட்டு போனவர் என்ன பண்ணார்னா, கரெக்டான ஸ்பெல்லிங்கில் அதே பாட்டிலை அதே ஈபேல ஆக்ஷனில் விடுறாரு. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 157 பேர் ஆக்ஷனில் கலந்துக்கிறாங்க. மாற்றி ப்ரைஸை ஏற்றுனதில் அந்த பாட்டில் $5,00,000 செல் ஆகுது. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 4 கோடி. வெறும் 25,000க்கு வாங்கி 4 கோடிக்கு செல் பண்ணிட்டார் அவர். விட்டவர் மிஸ் பண்ண ஒத்த பியால அவருக்கு 4 கோடி லாஸு. சிவா என்ன பண்றீங்க? பிஏ தொட்டி என்னையே அடிச்சுக்கிறேன் சார். அப்போதான் எனக்கு புத்தி வரும். தப்பாக டைப் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட மெசேஜ் அனுப்புற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி படிடா பரமான்னு சொல்லுங்கள்.